எல்லோருக்கும் வணக்கம். நல்லதா பேசுகிறேன். வெல்கம் டு செக்கம்மா சேனல். நம்ம ரோஸ் பெஸ்டி ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை ரோஜா செடிங்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது படிப்படியாக அந்த செடியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக நான் காட்ட போகிறேன், பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ரோஸ் பெஸ்டி ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை நம்ம செடிகளுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும். வேற எந்த உரமும் நீங்கள் கொடுக்க வேண்டிய தேவையே இருக்காது. ஏன்னா இதில் நான் 36 பொருட்கள் நான் கலந்துருக்கிறேன். சரியான விகிதத்தில் கலந்துருக்கும் போது வேர் வளர்ச்சி, தண்டு வளர்ச்சி, இலை வளர்ச்சி எல்லாமே சூப்பராக வரும். வாங்க பார்க்கலாம். பாருங்க, இப்போ நம்ம ஒரு தொட்டி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அதில் இருக்கிற களை செடிகள் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க களை செடிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்ந்த இலைகள், பழுத்த இலைகள், இதையெல்லாம் ரிமூவ் பண்ணும்போது செடிகளை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக லைட்டாக மண்ணை நம்ம கொத்தி விடலாம். கொத்தி விடும்பொழுது பார்த்தீங்கன்னா வெள்ளை வேர்கள் நமக்கு தெரியும். நான் காண்பிக்கிறேன் பாருங்கள், அதுதான் வெள்ளை வேர்கள். பாருங்கள் எவ்வளவு இருக்குது பார்த்தீங்களா. நம்ம செடிக்கு கொடுக்குற திரவ உணவுகளில் இருக்கக்கூடிய சத்துக்களை இந்த வெள்ளை வேர்கள் தான் முதல்ல அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணி நம்ம செடிகளில் அந்த தண்டுக்கு, இலைக்கு, பூக்கு, மொட்டுக்கு, வேருக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிவிடும். ஓகேங்களா. பாருங்கள், நிறைய வெள்ளை வேர்கள் பரவி இருக்குது. இது மாதிரி லைட்டாக மண்ணை கிளறி விட்டுட்டு ஒரு கைப்பிடி பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து வேறு பக்கத்தில் தூரத்தில் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இது ஆர்கானிக் ஃபெர்டிலைசருங்கிறதுனால பயப்படவே தேவையில்லை. இப்படி அந்த தொட்டி முழுவதுமே நம்ம போட்டு விட்டுடலாம். போட்டு விட்டுட்டு மறுபடியும் மண்ணு கூட நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்து விடும் பொழுது நம்ம தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகும்னா அந்த உரமெல்லாம் வெளியே போகாமல் மண்ணோட கலந்து இருக்கிறதுனால உடனடியாக அந்த வெள்ளை வேர்கள் உறிஞ்சிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால தான் நம்ம உரத்தை கொடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன். பாருங்கள், இப்போ தொட்டியில் மண் அந்த ஈரமாக இருக்குது பாருங்கள். அதனால் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நான் ஒரு அரை மக்கு மட்டும் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி விட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றி விட்டுறலாம். அவ்வளோதாங்க. நீங்கள் மறுபடியும் அடுத்த மாதம் உரம் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், கரெக்டாக 20 நாள்லேருந்து 25 நாளைக்குள்ளார இந்த மாதிரி துளிர்கள் நல்லா எடுத்துரும். செடி முழுக்க எடுக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். பார்த்தீங்களா, கனவுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிறைய துளிர்கள் வரும். இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருச்சு. இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா தண்டுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த முளைப்புன்னு சொல்லுவோம் பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே துளிர்களாக மாறிடும். பாருங்கள், எல்லாம் வெளியில் நீட்டிகிட்டு வருது பார்த்தீங்களா, லைனாக இருக்கும் அப்படியே. பாருங்கள், பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதுலெல்லாம் நல்ல இலை வளர்ச்சி சூப்பராக வருங்க. எல்லா கனவுலையுமே துளிர்கள் வந்திருக்குது. இந்த மாதிரி முழுமையாக செடி முழுக்க துளிர்களாக மாறிடும். சரிங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த துளிர்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக மாறும். இந்த செடியில் 2 மொட்டு விட்டு பூவே பூத்துருச்சுன்னு வைங்க. பார்த்தீங்களா, இப்போ அடுத்த ஸ்டேஜ் இந்த துளிர்கள் எல்லாம் கொஞ்சம் பெருசாக ஆகிடும். இது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். நல்ல இலையெல்லாம் பாருங்கள், ஷைனிங்காக சும்மா தலை எப்படி இருக்குது பார்த்தீங்களா. மொட்டுக்களும் நிறைய வர ஆரம்பிச்சிடும். காம்புகள் எல்லாம் நல்ல நீளமாக வரும். புரியுதுங்களா. ஏன்னா நம்ம அதில் கலந்துருக்கிற பொருட்கள் எல்லாமே அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பொருட்கள். இப்போ பாருங்கள், 4th ஸ்டேஜ் இந்த மாதிரி செடி முழுக்க துளிர்களாக இருக்கும், மொட்டுக்களாக இருக்கும், பூக்களாக இருக்கும். இந்த மாதிரி மாறிடும் செடி. ஸோ இதுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு என்ன உரம் கொடுக்கறது, ஏது உரம் கொடுக்கறதுன்னு சொல்லிடலாம் இனிமேல் நீங்கள் கவலையே பட வேண்டாம். நம்மளோட ரோஸ் பெஸ்டியை மட்டும் வாங்கி மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு துளிர்கள் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் காமிக்கிறது ஃபுல்லாகவே ஒரே செடி தான். அந்த ஒரு செடியே நிறைய கிளைகளோடு இருக்கிறதுனால எல்லா கிளையிலையுமே துளிர் விட்டுருக்கு, மொட்டுக்கள் எடுத்திருக்கு. பாருங்க எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள். இலைகள் அப்படியே
ஷைனிங்காக இருக்குது. இது போக மொட்டுக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொத்து கொத்தாக வருங்க. நம்ம பட்டன் ரோஸ் மாதிரி செடிங்களாம் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் இந்த மாதிரி கொத்து கொத்தாக வரும் பாருங்க. ஸோ இப்போ இதெல்லாம் மலர்ந்துச்சுன்னா எப்படி இருக்குங்க, ஒரு பொக்கே மாதிரி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபேண்டா ரோஸு, ஆரஞ்சு கலரு. இதுலேயுமே இந்தளவு மொட்டுக்கள் எடுத்திருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் நம்மளுடைய ரோஸ் பெஸ்டி தான். ஸோ உங்களுடைய செடிகள்லேயும் இதே மாதிரி துளிர்கள், மொட்டுக்கள், பூக்கள் எல்லாம் கொத்து கொத்தாக வரணும், நல்ல கலர்ஃபுல்லாக வரணும் அப்படின்னா நம்மளுடைய ரோஸ் பெஸ்டியை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரோஸ் பெஸ்டி எந்தெந்த மாதிரி ஸ்டெப்பாக வளருதுங்கிறத நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பருக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? ரோஸ் பெஸ்டி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பக்கமாக சொன்னால் கரெக்டாக இருக்கும். ரோஸ் பெஸ்டியை உங்கள் செடிங்களுக்கும் கொடுங்க. கை நிறைய பூக்களை பாருங்க. பாய்.